ஆழ்கடலில் பலவிதமான மீன்கள் வாழ்ந்து வந்தன. சில மீன்கள் பெரியவை, சுறா, திமிங்கிலம் போன்றவை. சில சிறியவை, நண்டுகள், சிறு வண்ண மீன்கள். எல்லோரும் தங்களுக்கென குழுவாக தனித்தனியாக வாழ்ந்தனர். ஒரு நாள் கடலில் பெரிய புயல் வந்தது. அலைகள் மிகுந்த சத்தத்துடன் அடித்து மணலை கிளறி பாறைகளை உடைத்து சிப்பிகளை எங்கும் சிதறடித்தன. அந்த புயலால் சிறிய மீன்கள் பயந்து ஓடின. ஆனால் ஓடுவதற்கு இடமே இல்லை. அலைகள் அவற்றைச் சுழற்றிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு சிறிய நீல மீன் அழுது கொண்டே, நாம் எல்லாம் அழிந்துவிடப் போகிறோம். பெரிய சுறா எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மை விழுங்கிவிடும். நம்மை யாரும் காப்பாற்றப் போவதில்லை என்றது. அதை கேட்ட ஒரு பழமையான ஆமை அமைதியாகச் சொன்னது, நீங்கள் ஒன்றுபட்டு நடந்தால்தான் உயிர் காப்பாற்றிக் கொள்ள முடியும். தனித்தனியாயிருந்தால் எளிதில் சுறாக்களுக்கு இரையாகி விடுவீர்கள். மீன்கள் முதலில் அந்த வார்த்தையை நம்பவில்லை. ஆனால் சுறா வரத் தொடங்கியதும் அவையெல்லாம் சேர்ந்து வட்டமாக நீந்தின. ஒவ்வொரு மீனும் ஒரே திசையில் அசைந்தது. தொலைவில் பார்த்த சுறாவுக்கு அது ஒரு பெரிய மீனாகத் தெரிந்தது. அது என்ன மாபெரும் உயிரினம் என்று பயந்து சுறா விலகிப் போனது. புயல் அடங்கி கடல் அமைதியானது. சிறிய மீன்கள் சிரித்துக்கொண்டே ஆமையிடம் வந்தன. நீங்கள் சொன்னது உண்மை. ஒன்றிணைந்தால்தான் நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆமை சிரித்துக்கொண்டு, கடலுக்குள் வாழ்வது எளிதல்ல. ஆனால் நட்பும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த புயலையும் வெல்லலாம் என்றது. சரி சுட்டி குழந்தைகளே, நாம் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் பெரிய ஆபத்துக்களையும் வெல்லலாம். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணுங்க.